பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே மனு குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க மரணத்தை இயேசு கிறிஸ்து அடைந்தார். பாவம் நம்மோடு கூட போராடுகிற அந்த போராட்டத்திலிருந்து விடுதலையை கொடுத்து ஒரு சமாதானத்தை, பாவத்தின் சம்பளத்தை சுமந்து செல்லுகிறதில் இருந்து விடுதலையை கொடுத்து ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்தது. வாழ்க்கையில் வாழவே முடியாது என்கிற ஒரு தீர்மானம், அல்லாவிட்டால் வாழ நம்பிக்கை இல்லை என்ற ஒரு எண்ணம், அல்லாவிட்டால் எதிர்காலத்தை நோக்குவது எப்படி என்கிற கலக்கம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தின் நினைவில் கொள். அவருடைய ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டது. ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் உனக்காக சிந்தப்பட்டது என்பதை மனதிலே வை. கடைசி சொட்டு ரத்தத்தையும் வெளியே அவருடைய சரீரத்தில் இருந்து கொண்டு வர ஒரு போர்ச்சேவகன் ஈட்டினான், குத்தினான். அவருடைய விழாவிலே குத்தும் பொழுது அந்த ஈட்டி விழா எலும்புகளினூடே கடந்து சென்று இருதயத்தில் குத்திதான் நிற்கும். உனக்காகவும் ஆண்டவர் இவ்வளவு பாடுகளை பட்டதை நினைத்து நீ போ, இனி பாவம் செய்யாதே என்ற ஆண்டவருடைய வார்த்தை காதில் இனி ஒலிக்காதா? வாழ்க்கை இன்று மாறாதா? இன்றைக்கு மாறட்டும்.